This video is powered by MPL. விளையாடு ஃபேண்டசி MPL. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு வந்து ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகுதோ அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன் கம்பேட்டபிலிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணலாம். ஆர்யா சாருக்கும் ராஷிகண்ணா மேம்க்கும். உங்க ரெண்டு பேர்ல ஷூட்டிங்க்கு யாரு லேட்டா வருவா? None of us. ஷூட்டிங்க்கு லேட்டா வருது ஆர்யா சார் தான்ன்றது ஆனஸ்டா ஒத்துட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுங்க. சூப்பர். உங்க ரெண்டு பேர்ல அதிகமா டேக் வாங்குறது யாரு? None of us. அது டேக் வந்து போகிறது வந்து சாதாரணமான விஷயம். அது வந்து ரொம்ப ஒரு ஷேம்ஃபுல்லான விஷயம். இல்லைன்னா நான் ஒரு டேக்கில் பண்ணால் செம ஆக்டர் அப்படியெல்லாம் கிடையாது. நீ நல்லா பண்ணால் நல்ல ஆக்டர், அவ்வளோதான். டேக் போறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் வச்சுட்டு நீங்க சொல்லிட்டீங்க. இதுதான் சார் கேட்குறேன். சார் கேட்டால் அதே தான். நீங்க சொல்லுங்க சார், எந்த ஷாட்டுக்கு ரொம்ப அதிகமா டேக் எடுத்துட்டாங்க சார் பொதுவாகவே? இல்லை, ரெண்டு பேருமே பக்கா ப்ரொஃபஷனல்ஸ். அன்லெஸ் திடீர்னு புதுசாக ஆரியாட்ட வந்து பேயா நடிக்க சொன்னாதான் சின் டவுனு லுக். அதான் சார், இந்த ஒரு சீனில் வந்து மனோபலா சார் வந்து டைலாக் சொல்லுவார். எனக்கு பயங்கரமாக பார்க்கும்போதெல்லாம் சரி போகிறோம். ஆக்சுவலாக ஆரியா வந்து நடிக்க சொல்லுவார். ஆரியா போட்டு அடி பின்னுவார். அடி வாங்கிட்டு அந்த அடியிலையும் வலியை மறந்து சொல்லுவார். நீ அடிச்சேன்னா உனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன் அடிப்பார். போதும் நீ நிறுத்துவ நடிப்ப அப்படிம்பாரு. அப்படி அடி வாங்கிட்டு போவார். பயங்கர கூத்து இருக்குமா படத்துல? கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து செட்ல வந்து டிரெக்டர் சார் பத்தி அதிகமா வந்து காசிப் பேசுவாங்க? நானே காரணம் சொல்றேன். ராஷிகண்ணா அமைதியோ அமைதி. எது சொன்னாலும் பாருங்க இப்படி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ராஷி ஆரியாட்ட இருக்கிற மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, சினிமால காசிப் தான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். காசிப் பேசாத ஒரு ஆள்னா ஆரியா. நீங்க வேணா பாருங்களேன், வாய் நோண்டி பாருங்களேன். அவர் லவ்வர்ஸ் பத்தி எல்லாம் கேட்டு பாருங்க, வரவே வராது. ஆரியா நான் சினிமால பார்த்ததுல ரெண்டு பேர் தான் வந்து காசிப்பே பேச மாட்டாங்க. ஒருத்தர் ஆரியா, இன்னொருத்தர் யாருன்னு கேட்காதீங்க. ஏன்னா எல்லாருமே நாங்க தான் நினைச்சிட்டு இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேருமே இதான் பேய் படம் வந்து ஃபர்ஸ்ட் படம். யார் அதிகமா பேய்க்கு பயப்படுவா? செட்ல ஏதாச்சும் பயந்தீங்களா சார்? இல்லை, எனக்கு பேயினால பயந்துப்பா. நீ பேயின்னு சொன்னால பயந்துருவேன், அவ்வளோதான். உன்னை பார்த்தா தான் பயமா இருக்கு. எனக்கு பயமே இல்லை. எனக்கு ஆனஸ்டா உங்களுக்கு பயமே? அவங்க பே பண்ணணும்னா பிடிக்கும் எனக்கு. நான் இது வரைக்கும் லைஃப்ல பே படம் பார்த்ததே கிடையாது. ஸோ எனக்கு பேய்னா பயம் தான். ஓகே. ஸோ இதோட வந்து இந்த கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் வந்து முடியுது. பட் இந்த எண்ட் ஆஃப் த டெஸ்ட்டில் வந்து எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே ஆக்சுவலி வந்து ஒரு விதமாக வந்து ரெண்டு பேரும் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ ராஷிகண்ணா மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் திஸ் ப்ரெஷியஸ் டைம் வித் அஸ். பிகாஸ் உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்காக வந்து அரண்மனை 3 ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நீங்க வந்துட்டு ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா இருக்கலாம், காலேஜ்லயும் ஃபர்ஸ்ட், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா தியேட்டர்ல உங்க படத்தை ஓடும் போது ஃபர்ஸ்ட் சீட்ல ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து நானா தான் மேம் இருப்பேன். நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி மறுபடியும் பாட்டு போடுங்கடா ப்ளீஸ்டா. சரி மேடம், எடிட்ல பாட்டு போடுங்க. சரி, ஓகே. தேங்க்யூ. என்ன நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் ஏன் ஃபீல் பண்ணோம்? ஒரு அழகான ஹீரோயின் போனாலும் இன்னொரு அழகான ஹீரோயின் வர போறாங்க. அப்படியா? ஆமா. ஓகே, லெட்ஸ் வெல்கம் சாக்ஷி அகர்வால் on the stage. கூட சேர்ந்து வர நினைப்பேனே, அப்ப எல்லாம் நிழலில் ஏன தொட்டு பார்ப்பேன். நிறைய படங்கள் நடிக்கிறீங்க, சூப்பர். உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் எடுத்துட்டு இல்ல இதுக்கு நீ பிச்சை எடுக்கலாமா? So Sakshi ma'am, நீங்க சொல்லுங்க. So first time working with Sundar C sir. Yes. So how's his experience? Actually, first time இல்லை, behind the scenes also அவங்களோட ப்ரீவியஸ் மூவி ஆக்ஷனில் நான் ஆகாங்ஷா புரிக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். Okay. ஸோ அப்போ தான் அந்த அசோசியேஷன் we started and it's been a beautiful association with him. I love his filmmaking style and I always keep telling him that, you know, எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் அவ்வளோ சூப்பராக காமிப்பாங்க அவங்க. ஸோ இட்ஸ் அ கிரேட் திங் டு ஒர்க் வித் ஹிம். ஐ ஃபீல் it's been a lovely journey, not only with Sundar C, with the entire cast and crew of the movie. Okay, super. அவங்க என்ன பேசுனாங்க அது சொல்லு நீ முதல்ல.
ஐயோ ஐயா ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. இப்ப தெரியுது பாத்தியா? ஐயா அதாவது ஆல்ரெடி நான் நடிச்சிருக்கேன், அவர் கூட நடிச்சிருக்கேன், அதுவும் நல்லா பண்ணிருக்கேன், இதுலயும் பெஸ்டா அப்படி பண்ணிருக்கேன். நான் அவங்க சொல்லவே சொல்லவே இல்லையே. இல்லையே. ஐயா நல்லா தமிழ் பேசுறாங்களா ஐயா? இத முதல் பேசியிருந்தா நீங்க இந்த கேள்வி கேட்டிருப்பீங்களா ஐயா? ஏன்னா இவ்வளவு நேரம் இங்கிலீஷ் பேசுறேன்னு நினைச்சிட்டு இருந்தியா? இவ்வளோ நேரம் புரியலையா தமிழ் எனக்கு? தானே பேசிட்டு இருந்தேன் நானு. அப்புறம் தம்பி வேணாம் வேணாம் இதுக்கு மேல தாங்க. உட்கார சொல்லு. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு பயங்கரமான ஃபிட்னஸ் ஃப்ரீக் சார் அண்ட் பயங்கரமான உங்களோட ஃபேனு. ஸோ உங்களுக்காக வந்து நிறைய வார்ம் அப்லாம் வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்காராம் அண்ட் வந்து அதை வந்து சாங் வச்சுட்டு வர பண்ண போகிறாராம். இன்னும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நல்ல பில்டப் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு எங்களுக்கும் தெரியல, நாங்களும் உங்களோட தான் சேர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சவுந்தரராஜன் சார் ஆன் தி ஸ்டேஜ். சார் வணக்கம் சார். எங்கள் கலைஞர் டிவி ஷோக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் ஃபிட்னஸ்னால் நீங்கள் எப்படி சார் என்ன மாதிரி ஃபிட்னஸ்லாம் பண்ணுறீங்க? பாடி ஃபிட்டா இருக்கணும், மைண்டும் ஃபிட்டா இருக்கணும். அப்பதான் லைஃப் வந்து ஃபிட்டா இருக்கும். ஆஹா சார் மாதிரி. சார் மாதிரி இல்லை. ஓகே, இப்போ ஃபிட்னஸ் வந்து என்ன இன்னைக்கு பண்ண போகிறீங்க? அதுக்கு முன்னாடி எல்லாத்த பற்றி என்னோட அபிப்பிராயத்தை சொல்லிடலாமா? சொல்லுங்கள். சுந்தர் சி அவரோட பெரிய ஃபேனு. ஃபேன்னா சாதாரண ஃபேன் இல்லை. எந்த மோட்டிவேஷன் கிளாஸில் போனாலும் அவர் பேசாத நாளே கிடையாது. அவர் பேசின உடனே அவ்வளோ கைதட்டுவாங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன், அவர் கோயம்புத்தூர்கார். ஆஹா ஆஹா. என்ன ஒரு விஷயம்னா, அரண்மனை எப்படி கட்டுறது, அரண்மனை எப்படி கட்டுறது அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இது ஒரு பெரிய விஷயமா? எல்லாரும் குஷ்புக்கு கோயில் கட்டுறா, கோயில் கட்டுறான்னு கோயில் கட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறப்போ குஷ்புவை கட்டுவின்னு கட்டி காமிச்ச மகா சாதனையாளா. இதுதான் கான்ஃபிடென்ட்டுக்கு இதை விட சிறந்த அடையாளம் எதுக்கு? யாரையுமே ஆணு பார்க்காதீங்க, சாதாரணமாக பாருங்க. யாரையும் கிளையும் பார்க்காதீங்க, மேலையும் பார்க்காதீங்க. இங்க வாங்க. இருமா உங்களை எதுக்கு கூப்பிட்டா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார் மல்டி டேலண்ட் சார், மல்டி டாஸ்க். மல்டி டாஸ்க். இப்போ வந்து நம்ம 4 டாஸ்க் பண்ண போறோம். ஒன்று வந்து டான்ஸ் வித் மியூசிக். ஓகே, டான்ஸ் வித் மீ. மியூசிக் அதாவது டான்ஸோட எக்ஸசைஸ். ஓகே, நீங்க யார் கூட சேலஞ்ச் பண்றீங்க அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அமுதவாணனோட சேலஞ்ச் பண்ணுங்க அம்மா சார். சரி பண்ணிடலாமா? அவருக்கு சேலஞ்ச் கொடுங்க சார். நீங்க ஏதாவது பண்ணுங்க, அவரை பண்ணி காட்ட சொல்லுங்க சார். பண்ணிடலாமாப்பா? பண்ணிடலாம் ஐயா. ஓகே, இப்படி கால் வட்டிக்கு இப்படி வைங்க சார். பாருங்க சார் புதுசு. ஐயோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஓகே. ஈஸி தான். சூப்பர். ஓகே. வேற யாரு? ஒரு பீகாக் Okay. பார்க்க அழகா இருக்கிறோம். இல்ல இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எங்களுக்கும் புரியல, சாரு புரியல. சார்லாம் பாரு, அவர்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல டென்ஷன் ஆகாத ஒரு லைட்டா முகத்து. சார் நான் உங்க வேலத்தை நான் புரிஞ்சுப்பேன் சார். இங்க வாங்க, வந்து ஏதோ ஃபிட்னஸ் பண்ண போறீங்க, அவங்கள வச்சு ஏதோ பண்ண போறீங்க போது நீங்க பாட்டு வந்தீங்க. தும்முக்க தப்பாங்க தும்மாக், தும்முக்க தப்பாங்க தும்மாக். என்ன இது? சிட்டப்ஸ்ல வெரைட்டி. சரி, ஆர்யா சார் கிட்ட ஒரே ஒரு போட்டி. அப்படியா? இதான் ஒரு டாஸ்க். Task. கஷ்டமா டஃப்பான. அவர்கிட்ட அவரு செய்ய முடியாத இது இருக்கு, நமக்கு மேல பண்ணுவாரு. இருந்தாலும் அழகா பண்ணலாம். பீகாக் வாக். பீகாக் வாக். இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்லை சார். சார் இங்க வா. என்ன இது? இப்படி 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 பீகாக் வாக். பீங்காக்கா பீங்காக்கா அப்படியா பண்ணோம்? இங்க பா, நான் பண்ற பார். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். தக்க 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 தோகையை விரிக்கும், அவ்வளவுதானே? ஏன் தொகை விரிக்குது? சரி, வேற என்ன சார் வச்சுட்டு இருக்கீங்க? சார் என்னால முடியல, யாரோ பார்க்ல வாக்கிங் போறவரை கூப்பிட்டு வந்து. பெரிய ஒரு செம்மொழி பூங்கால வாக்கிங் போயிருக்காரு, மழை அடிச்சுன்னு ஒதுங்கி இருக்காரு, கூட்டு வந்து பண்ண வச்சுட்டாங்க. சார் சிரிக்கிறீங்க, குனிஞ்சு சிரிக்கிறீங்க, நான் பாத்துட்டேன். ஐயோ இல்லப்பா, நீ என்ன விட்டா போதும் இப்போ. சார் சத்தியமா சொல்றேன், அடிச்சிருவேன். சார் சார் இங்க பாருங்க சார். போயிரு போயிரு. அதான் அங்க ஒரு மனுஷன் புதுசா வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட வச்சுக்க அதெல்லாம். சார் உங்களுக்கு ஏஜ் என்ன சார் இருக்கும்? 71. 71? என்ன சார் சொல்றீங்க? அதான் பா, இதுக்காக நீ எல்லாருமே கை தட்டணும்.
இந்த படத்துல யோகி பாபு சார் கூட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. யோகி பாபு புது காம்பினேஷனாக இருக்கும். நானும் யோகி பாபு நாங்கள் 2 பேரும் வர்ற இடம் வந்து உங்களுடைய அந்த டென்ஷனை குறைக்கும். விவேக் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் சார். ஜெம் ஆஃப் எ பர்சன், அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாங்கள் நிறைய படம் இணைஞ்சு பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு 40 days கிட்டத்தட்ட வந்து 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணி ஒரே ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. அதனால் அவருடைய பிரிவு நம்மளால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் என்னால் யார் கூடயும் பேச முடியல. அது வந்து சினிமா உலகத்துக்கு ரொம்ப பெரிய இழப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த வயசு இல்லையே இல்லை. அண்டு வந்து அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் தான் ஒரு காமெடியன், நம்ம மக்களை சிரிக்க வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு மனுஷன். அந்த சிரிக்க வைக்கிறதுலும் ஏதான ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், சமூக பிரச்சனையை சொல்லணும்னு நினைக்கிறவன். அதெல்லாம் வராதுங்க. ரொம்ப பெரிய ரேர் காம்பினேஷன் விவேக். இங்கே ஒரு பெரிய வெற்றிடமே தமிழ் சினிமாவில் வெற்றிடத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டார். அது கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு கையே போயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவ்வளோதான். விவேக் சார் பற்றி பேசணும் நிறையா. ஏன்னா என்னோட ட்ராவலிங்கில் எல்லா வகையிலையும் என் கூட ஒரு பங்கு பெற்றிருக்காரு. நான் ஒரு டைரக்டராக என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் ஒரு ப்ரொடியூசராகவும் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு நடிகனாக என் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நினைக்கவே இல்லை அரண்மனை 3 தான் வந்து, நான் மட்டும் இல்லை நாங்கள் எல்லாருமே அரண்மனை 3 தான் அவரோட கடைசி படமாக இருக்கணும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா என்ன சொல்கிறது, எனக்கு அவர் நோனே சொன்னதில்லை. எப்பவுமே எந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நோன்னு சொன்னதில்லை. ஈவன் அரண்மனை ஆரம்பிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சோலோவாக ஹியூமர் பண்ணி தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து அவர்கிட்ட முதலே சொன்னேன்னா யோகி பாபுவும் கூட இருக்கார் சார் அப்படின்ட்டு. இல்லை ஜி நான் பண்ணணுமான்னு, இல்லை ஜி நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படி தான் வந்தார். அந்த 20-25 நாள் பக்கமாக குஜராத்தில் நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாருமே வழக்கமாக கேரவனில் போய் உட்காருவாங்க. நம்ம ஷூட்டிங்கில் எல்லாம் உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு எங்களோட அவ்வளோ நல்லா பழகிட்டு ஆரியா கூட வாக்கிங் எல்லாம் இருந்தார். கடைசியாக நம்ம படம் தான் டப்பிங் வந்து வெள்ளிக்கிழமை டப்பிங் பேசுகிறாரு. வெள்ளிக்கிழமை டப்பிங் பேசிவிட்டு அன்றைக்கி என்கிட்ட பேசுகிறாரு, இது மாதிரி சின்ன கரெக்ஷன் டப்பிங்கில் இருக்குது, நான் மண்டே வந்து சரி அது மறுபடியும் பேசுகிறது இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ எனக்கு தெரியல இதுதான் நான் அவர் கூட கடைசியாக பேசுகிறதுன்னு. பார்த்தா வித்தின் 2 days நம்மளாம் விட்டு போயிட்டார். அவ்வளோ ஒரு நல்ல தங்கமான ஒரு மனுஷன். அதாவது சினிமாவில் மட்டுமே வந்து கருத்து சொல்கிறவரில் ரியல் வாழ்க்கையிலையும் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினவர். எனக்கு வந்து ரொம்ப நாள் அவர் கூட நடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அரண்மனை 3 தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஃபஸ்ட்டு ஷாட் முடித்தோடனே நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார்கிட்ட சொன்னேன், சார் என்னோடய லாங் டேர்ம் ட்ரீம் சார் உங்கள் கூட நடிக்கணும்னு, ஃபைனலி இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு சொன்னோன்னா ரொம்ப ஹாப்பியானார். கண்டிப்பாக இன்னும் நிறைய படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ நான் ஷூட்டிங் முடிச்சு டெய்லி அவர் வாக்கிங் போவார். அவர் கிட்டத்தட்ட 1.5 hours 10 kilometers வாக் பண்ணுவார். ஸோ அந்த 30 daysமே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த வாக்கிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், மூவி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் டைரக்ட் பண்ண நினச்ச ஒரு படம் வந்து பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டெலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஸோ நான் சார்ட்ட சார் என்ன சார் எல்லாருமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணணுன்னா அந்த காமெடி அந்த காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை அது எக்ஸ்பெக்ட் பண்ணால், பட் எனக்கு அது சம்மந்தமே கிடையாது, எனக்கு இந்த மாதிரி படம் தான் நான் எடுக்கணும், இந்த மாதிரி படம் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அவர் ஒரு லைஃப்பில் ஒரு ட்ரீம் எல்லாமே ஒன்று வச்சுருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் எனிமோர். பட் கண்டிப்பாக அவரோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக இஸ் இன் அ குட் பிளேஸ் அண்ட் இஸ் பிளெஸிங் அஸ் ஃப்ரம் தேர். வி ரியலி மிஸ் ஹிம். அண்ட் ஒவ்வொரு தடவையும் இந்த படத்தில் ஒரு சீன் பார்க்கும்போதும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் மெமரிஸ் வரும்போது அவர் தான் ஃபஸ்ட்டு வரார். ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் லாஸ் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் மீ ஆல்சோ. ஐ ரியலி மிஸ் ஹிம். அரண்மனை 3 வந்து சுந்தர் சி சாருடைய அடுத்த படமாக வரப்போகுது. அவருடைய டைரக்ஷனில் அவரும் நடிக்கிறாரு. அவரோட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பொதுமக்கள், நீங்கள் எல்லோரும் ரசிகர்கள் ரொம்ப ரசித்த படங்கள் தான். இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நானும் முருகனுமே இந்த படத்தில் வர்றோம். எங்களோட நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ராஷி கண்ணா இருக்காங்க, அப்புறம் சாக்ஷி அகர்வால் இருக்காங்க, ஆரியா பண்ணுறாரு, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. காமெடிக்கு உத்தரவாதம். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தேட்டருக்குள்ளே வந்தோம்னா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். ஒரு ஃபன்னு, த்ரில்லு, எக்ஸைட்மெண்ட்டு, ஹியூமரு எல்லாம் கலந்த ஒரு காம்போ தான் யூஸ்வலாக
சுந்தர் சி சாருடைய படங்கள் இருக்கும். யூஸ்வலாக ஒரு படம்னா ஜாலியாக பொள்ளாச்சி பக்கம் எங்கேயாவது போயிட்டு ஒரு தோப்புக்கு நடுவில் ஒரு காமெடி சீனு, வீட்டுக்குள்ளே ஒரு காமெடி சீன் எடுத்துருவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் பேலஸ், குஜராத்தில் உள்ள வக்கானீர்ன்ற இடத்துல உள்ள ஒரு உண்மையான அரண்மனைக்கே வந்திருக்கோம்.